யார் சார் நீங்க? சார் என்ன தேடுறீங்க? சார் உங்ககிட்ட தான் கேக்குறேன். உங்களுக்கு யார் வேணும்? ஏய், என்ன வேணும் சார்? சார் நில்லுங்க. சார் நீங்க யாரு? சார் நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க சார்? இங்க பாருங்க, யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணவா? நானே போலீஸ் தான். சார் என்ன சார் தேடுறீங்க? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? வசந்தி சார். எந்த வசந்தி? தாராபுரம் வசந்தியா? என்ன முடிக்கிற? தாராபுரம் வசந்தி தானே? என்ன பாக்குற? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. யாரது? யாரது? யாரு? யாருன்னு கேட்கறல? யாரு? ஏய் நில்லு! ஏய் நில்லு! ஏய் நில்லுன்றல! ஏய் ஓடாத! ஏய் ஏய் எதுக்குடி ஓடுன? எதுக்கு ஓடுன? கேக்குறல? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? தமிழ். சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்குல்லம்மா? சூப்பரா இருக்குல்ல? என்னமோ சொன்னீங்க நான் சமைக்க மாட்டேன்னு.
நீ சமைக்க மாட்டேன்னு நான் சொன்னேனா? அவ்வளோ பேருக்கு சமைக்கணுமே, நீ எதுக்கு கஷ்டப்படணும்? ஆல்ரெடி பசங்களை பாத்துக்கிற வேலை வேற இருக்கேன்னு தான் சொன்னேன். அதெல்லாம் நான் செஞ்சிருவேம்மா. எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. பாத்தீங்களா, நல்லா முடிச்சிட்டேனா? நீ கெட்டிக்கார பொண்ணுதான், எனக்கு தெரியுமே உன்னை பத்தி. பாத்து 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 ஆ ஜாக்கிரதையா எடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா. மெதுவா மெதுவா எடுத்துட்டு போங்க. நான் பாத்து பார்த்துக்கிறேன். கீழே விழாம ராமையா பாத்து. எப்போனாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை சரி. என்னப்பா கிளம்பியாச்சா? ஆமாம்மா, கிளம்பிட்டேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம். பொறுமையா டிரைவ் பண்ணு. ராமையா வராருல? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ராமையா ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும். தமிழ் ஆமா. பாத்துக்கோமா, நானும் கோயிலுக்கு போறேன். ம். எழிலும் வீட்டில் இல்லை, பசங்களும் நீயும் தான் இங்கே இருக்க போறீங்க. அதனால கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. என்ன, ம். உனக்கே தெரியும், நாங்கள் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சா ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஆண்டி, என்ன நீங்க தமிழும் பசங்களும் மட்டும் தனியா இருப்பாங்கன்னு சொல்றீங்க? ஏன், நானும் தானே இருக்கேன். நான் பாத்துக்க மாட்டேனா பசங்களை? மேடம் என்ன பிளானோட ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியலையே. அது இல்லம்மா, இல்ல ஆண்டி, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க பசங்க விஷயத்துல என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க எப்பவுமே. எனக்கு ரொம்ப ஊண்டிங்கா இருக்கு. ஏன், நான் பசங்களை பாத்துக்க மாட்டேனா? எனக்கு எவ்வளவு வருஷமா இவங்கள தெரியும். இவங்க ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது நானும் இருந்திருக்கேன். என்னை விட பசங்களை யார் நல்லா பாத்துப்பாங்க? கேர்டேக்கர் வைக்கும் போதே சொன்னேன் நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா எழில்தான் சொன்னாரு, உனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு, உன்னால பசங்களை பாத்துக்க டைம் இருக்காதுன்னு. இப்ப நீங்க யாரும் வீட்டுல இல்லனா கூட அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ, இத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. நீங்க என்ன நம்பாம இருக்கீங்களோன்னு தோணுது. ஐயோ, ஆஹா, பசங்க மேல உண்மையாவே பாசம் இருக்கிற மாதிரி என்னமா நடிக்கிறாங்க? இவங்களுக்கு மனோகரின்னு பேர் வச்சதுக்கு பதிலா மலைப்பாம்புன்னு பேர் வச்சிருக்கணும். இல்ல இல்ல இல்ல, கருணாகோன்னு பேர் வச்சிருந்தா சரியா இருந்திருக்கும். இதுக்கேம்மா நீ இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இப்ப என்ன, உனக்கு பசங்களை பாத்துக்கணும் அவ்வளவுதானே? பாத்துக்க. நீ பக்கத்துல இருந்து பசங்களை பாத்துக்கிட்டா எனக்கு இன்னும் நிம்மதியா இருக்கும். என்ன இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி நீதான் அவங்கள குழந்தையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு நீ பாத்துக்கிறேங்கிறது. தமிழ், இந்த அளவுக்கு குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன்னு அதான் மனோகரி ஆசையா சொல்றல்ல. அப்படின்னா நீ எழில் கூட ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துரு. எழில் தனியா போறதை விட நீயும் அவன் கூட போனா அவனுக்கு உதவியா இருக்கும்ல. ஆண்டி, என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமாம்மா, நீதான் பசங்களை பாத்துக்க போறல்ல. தமிழ் எழில் கூட போயிட்டு வரட்டும். அது இல்லம்மா, நான் எதுக்கு? அட என்னம்மா தமிழ், பசங்களுக்காக எவ்வளவு ஆசையா நீ சமைச்சிருக்க. நீயே போய் உன் கையால கொடுத்துட்டு வா. அவங்க சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்தா உனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. அதனாலதான் சொல்றேன், போயிட்டு வா. என்னப்பா எழில், உனக்கு ஓகே தானே? நான் தனியாக போகலான்னு நினச்சேன். இல்லடா, அந்த பொண்ணு ஆசையா சமைச்சிருக்கா. அவ கையால கொடுத்தா அவளுக்கும் திருப்தியா இருக்கும்ல. சரிங்க, உங்கள் விருப்பம். சரி கிளம்புங்க, டைம் ஆச்சு. தமிழ், ஆமா. மனோகரி கிட்ட பசங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு போ. அவளுக்கு அதை பத்தி தெரியாதுல்ல. மேடம்,
பசங்க 7:30க்கெல்லாம் டிஃபன் சாப்பிடணும், அப்புறம் பால் சாப்பிட கொடுக்கணும். கவின் ஹோம்ஒர்க் பண்ண அடம் பிடிப்பான். நீங்க கூடவே இருந்து அவனை பண்ண வைங்க மேடம். ம் காவியா ஹோம்ஒர்க் கரெக்டா பண்ணிடுவா, ஆனா என்ன பண்ணுங்கிறத மறந்துடுவா. அவ ஸ்கூல் டைரியை வாங்கி பார்த்து ஹோம்ஒர்க் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ம் அபிய பத்தி சொல்ல தேவையில்ல, அவ கரெக்டா இருப்பா. அப்புறம் அஞ்சலி கொஞ்சம் சேட்டை பண்ணுவா. நம்ம செல்லம்மா சொன்னோம்னா அவ கண்டிப்பா கேட்பா. சொல்ற விதத்துல தான் அஞ்சலி கிட்ட சொல்லணும். அப்புறம் காவியாக்கு சப்பாத்திக்கு டொமேட்டோ சட்னி தான் பிடிக்கும். கவினுக்கு தால் தான் ஃபேவரட். அபி அஞ்சலி 2 பேருமே 2 டிஷ்ஷையுமே சப்பாத்திக்கு தொட்டுப்பாங்க. கொஞ்சம் பார்த்து பரிமாறுங்க மேடம். மாத்தி வச்சுட்டா காவியாவும் அபியும் சாப்பிடவே மாட்டாங்க. மறந்துடாதீங்க மேடம். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேடம், ஏதாவது மறந்திருந்தா போற வழியில ஞாபகம் வந்துரும். கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்படியே உங்களுக்கு எதுனா டவுட் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க மேடம். ஓகேவா? ம் ஓகே, நான் பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு தமிழ் அது பாட்டுக்கு பெரிய லிஸ்டால சொல்லிட்டு போகுது. மேடத்துக்கு இப்பவே கோவம் வந்துடுச்சு. நம்ம போலாம் சார். சரி, நான் வரேம்மா. தமிழ், பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரோமா? பாத்தீங்களா மேடம், அவ என்னமோ ஓனர் மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போறா. நீங்க என்னமோ அவளுக்கு வேலைக்காரி மாதிரி பசங்களை பாத்துக்க போறீங்க. வர வர உங்களுக்கும் எனக்கும் இந்த வீட்ல வித்தியாசமே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா உன்னதமா நான் எழில் கூட ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ பசங்களை பாத்துக்க ரொம்ப ஆசைப்பட்டதுனாலதான் தமிழ் எழில் கூட அனுப்ப வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஆசையா சமைச்ச அந்த பொண்ணே போயிட்டு வரட்டுமே. நீ பசங்களை பாத்துக்கோ. நான் பசங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். கோயிலுக்கு போகணும், நீ வா. சரி, நான் போறேன் மேடம். செல்வி, மேடம் இங்க வா. சொல்லுங்க மேடம். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. யார அடிக்கணுமோ அவங்கள ஒண்ணும் பண்றது இல்ல. என்னதான் எப்ப பார்த்தாலும் ஈஸியா அடிக்கிறாங்க. மேடம் டென்ஷன் மேல டென்ஷன் ஆயிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் தப்பிச்சிருவாங்க, நாம தான் மாட்டிக்கிட்டோம். அதனால மேடம் கிட்ட எதுவும் பேசாம இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருந்துட வேண்டியதுதான். ஏய் பாட்டி, பாட்டி. அப்பாவும் தமிழும் வெளியே போயிருக்காங்க. பாட்டியும் இப்ப கோயிலுக்கு போறேன். மனோகரி ஆண்டி தான் வீட்டுல இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க தான் உங்களை எல்லாம் பாத்துக்க போறாங்க. இங்க எதுனாலும் அவங்க கிட்ட கேளுங்க, சரியா? சமத்தா இருக்கணும். ஆண்டி எல்லாம் படுத்தக்கூடாது, புரியுதா? பாத்துக்கோமா மனோ. நீ ரொம்ப ஆசைப்பட்ட பசங்க கூடவே இரு. ஒரு நிமிஷம் கூட வேற எங்கேயும் போயிடாத. ஹாஸ்பிட்டல்லையும் விஜிபிலையும் என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியுமே. அதனால நீ கூடவே இருந்து பாத்துக்க மனோ. நான் கிளம்புறேன். சரிங்க ஆண்டி. பசங்களா சமத்தா இருக்கணும்ல. பை பை. எல்லாரும் விளையாடுனது போதும், ஹோம்ஒர்க் பண்ணுங்க. என்ன ஆண்டி, நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ண சொல்றீங்க? ஆமா, அப்புறம் நாளைக்கு நான் தான் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கலன்னு சொல்லுவீங்க. எனக்கு இது தேவையா? எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. எழுந்துறீங்க.
கவின் ஹோம்ஒர்க் பண்ணு. ஆண்டி எனக்கு பால் வேணும். என்ன? பால் வேணும் ஆண்டி. செல்வி, செல்வி, ஏய் செல்வி. இந்தா. ஆண்டி எனக்கு மேக்ஸ்ல ஒரு டவுட் இருக்கு, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அபி, கொஞ்சம் காவியாக்கு சொல்லிக் கொடு. ஆண்டி எனக்கு ஆல்ரெடி இன்னைக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்கு, நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டி. காவ்யா ஆண்டி கிட்ட போ. ஏய் கவின், ஹோம்ஒர்க் இல்லையா உனக்கு? ஹோம்ஒர்க்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டி. செய்ய மாட்டியா? ஆமா, ஹோம்ஒர்க்லாம் செய்ய மாட்டேன். என்ன? ஆண்டி என் தலையில இது நிக்கவே மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் இதை போட்டு விடுங்களேன். திரும்ப. போ. ஆண்டி மேக்ஸ்ல டவுட்டுன்னு கேட்டேன்ல, ப்ளீஸ் சொல்லி கொடுங்க ஆண்டி. கொடு. இந்தாங்க ஆண்டி, இது எப்படி பண்ணணும்? ஐயோ, இந்த குட்டி சாத்தாங்க கூட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுற. அவ மட்டும் எழில் கூட ஜாலியா கார்ல போய்கிட்டு இருக்கா. ச்சே. நம்ம ஆண்டி கிட்ட எதுவும் பேசாம அமைதியா இருந்திருக்கலாம் போல இருக்கே. அப்படி இருந்திருந்தா நாம இப்ப எழில் கூட கார்ல போய்கிட்டு இருப்போம். மிஸ் ஆயிடுச்சு. சார், ஆசிரமம் எங்க இருக்கு சார்? இங்க இருந்து ரொம்ப தூரமோ? எப்போ சார் போய் சேருவோம்? அங்க போய் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு உடனே கிளம்பிடுவோம்ல சார்? நான் சொல்றேன் தமிழ், கொஞ்ச நேரம் அமைதியாவா ப்ளீஸ். நீங்க இப்படி வருஷம் வருஷம் ஆசிரமத்துக்கு கொடுப்பீங்களா சார்? கொடுப்பேன். சார், முதல்ல எங்க கொடுத்தீங்க சார்? ஆசிரமத்துல படிக்கிற பசங்க அங்கேயே இருப்பாங்களா, இல்ல படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போன பிறகு வெளியே வந்துருவாங்களா சார்? தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வத்துல கேக்குறேன் சார். சொல்லுங்க சார். ஏன் சார் அமைதியா வரீங்க? கொஞ்சம் பேசாம அமைதியா வா தமிழ், அப்புறம் பேசலாம். சார், ரொம்ப தூரம் போக போறோம்ல, அது வரைக்கும் நான் எப்படி சார் பேசாம வருது? அமைதியா வந்தா ரொம்ப போர் அடிக்கும்ல சார். பாரு, உனக்கு 2 ஆப்ஷன் தான் இப்ப இருக்கு. ஒண்ணு பேசாம அமைதியா வா, இல்ல காரை விட்டு இறங்க, நான் போயிட்டு வரேன். நான் அமைதியாவே வரேன். சார், போய் இறங்குற வரைக்கும் பேசக்கூடாதா, இல்ல திரும்ப வர வரைக்கும் பேசக்கூடாதா?
sir. Finger on my lips. ம்